உலகெங்கும் வாழும் எங்களின் தமிழ் பேசும் இனிய நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். நான் மலேசியாவில் இருந்து ஷாமினி மாரியப்பன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமழை இணையதள வானொலி. நம் இணையதள வானொலியை பதிவிறக்கம் செய்ய விரும்பும் நேயர்கள் omshanti.in/am என்று தட்டச்சு செய்யலாம். அமுதமழை, இது ஆனந்தத்தின் அலை. ஆமாம் நேயர்களே, எப்படி அலைக்கடலுக்கு எல்லை இல்லையோ அதேபோல் அமுதமலையில் ஆனந்தத்திற்கும் எல்லையே இல்லை. ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கான நேரத்தில் மலேசியாவில் இருந்து பல சுவாரஸ்யமான கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் இனி ஒரு விதி செய்வோம் எனும் தலைப்பின் கீழ் தம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள திருமதி லட்சுமி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் நேர்களே, புத்தாண்டும் புதுவாழ்வும் என்ற தலைப்பில் உங்களுடன் பேச இருக்கிறேன். புது வருடம் தொடங்கி இந்த முதல் மாதமும் முடியப் போகின்றது. ஆனாலும் இன்னும் அங்கங்கே புது வருடத்தின் கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. புது வருடத்தின் வாழ்த்துக்களையும் இன்னும் கூறிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. தற்பொழுது பொதுவாக உலகம் முழுவதும் ஜனவரி 1 புதிய வருடத்தின் தொடக்க நாளாக கொண்டாடப்படுகின்றது. இந்த புத்தாண்டு நம்மிடையே ஒரு புத்துணர்வை கொடுக்கிறது அப்படின்னு சொல்ல வேண்டும். பொதுவாக இப்பொழுது மக்களிடையே ஒரு வழக்கம் இருக்கிறது. அதாவது புது வருடத்திற்காக தீர்மானங்கள் எடுப்பது. நாம் செய்த ஒரு விஷயம் வெற்றி அடையாமல் போய்விட்டது, அல்லது செய்ய முடியாமல் போய்விட்டது, அல்லது புதுசாக ஏதாவது செய்ய நினைக்கிற விஷயத்தை சரியாகவும் தவறவிடாமலும் பின்பற்றி செய்வதற்கு பிளான் பண்ணி செய்து முடிப்பதற்கு தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றது. வாழ்க்கையில் வெற்றி பெறவும் சாதனைகள் செய்வதற்கும் இந்த புது ஆண்டு தொடங்கும் முன்பே, அதாவது 31 டிசம்பரே தீர்மானங்கள் எடுக்கப்படும். பழையது கழிதல், புதியது புகுதல் என்று கூறுவார்கள். எதையெல்லாம் இந்த பழைய வருடத்தில் விட்டுவிடப் போகிறோம், எதையெல்லாம் புதிய வருடத்திற்கு கொண்டு போகப் போகிறோம் என்று தீர்மானம் எடுத்து செயல்படுவார்கள். புது வருடம் என்று ஜனவரி 1 பொதுவாக கொண்டாடப்படுகின்றது. இருந்த பொழுதிலும் அவரின் மதத்தின் அடிப்படையிலும் புது ஆண்டாக கருதப்பட்டு அந்த நாள் புது ஆண்டாகவும் கொண்டாடப்படுகின்றது. உதாரணமாக தமிழ் புத்தாண்டு என்று நாம் எடுத்துக்கொண்டால் அது ஏப்ரல் 14 அல்லது 15 கொண்டாடப்படுகின்றது. அந்த மதத்திற்கென்று தனிப்பட்ட நாள் காட்டி இருப்பதனால அந்த மதத்தை சார்ந்தவர்கள் அந்த நாளையே புது வருடமாக கொண்டாடுகிறார்கள். 14 அல்லது 15 ஏப்ரல் தமிழ் வருட பிறப்பு, அதாவது சித்திரை முதல் நாள் என்று அழைப்பார்கள். இந்த புத்தாண்டை சித்திரை கனி காணுதல் என்றும் சொல்வார்கள். சித்திரை முதல் நாள் துவங்குவதற்கு முன்பு முதல் நாளே அனைத்து பொருட்களையும் தூங்குவதற்கு முன்பே தயார் செய்து வைப்பார்கள். ஒரு தாம்பாளத்தில் மா, பலா, வாழை என்ற முக்கணியும் வைத்து முகம் பார்க்கும் கண்ணாடி, வெற்றிலை பாக்கு, தங்க நகைகள், பணக்கட்டு வைத்து அதிகாலையில் கண் விழித்தவுடன் முதலில் வைக்கப்பட்டுள்ள இந்த பொருள் மீது விழிக்க வேண்டும் என்றும் கூறுவார்கள். இந்த ஆண்டு வளமான ஆண்டாக, மகிழ்ச்சியான ஆண்டாக, இன்பமான ஆண்டாக இருக்க வேண்டும் என்று மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்துவிட்டு பெரியவர்களின் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வார்கள். நிச்சயமாக ஆலயங்களுக்கும் சென்று இறைவனை வழிபடுவார்கள். அந்த ஆண்டிற்கான பஞ்சாங்கம், ஜாதகத்தையும் பார்ப்பார்கள். இது தமிழர்களின் வழக்கமாகும். தமிழர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இந்த தமிழ் புத்தாண்டை ஒவ்வொரு வருடமும் தவறாமல் கொண்டாடப்படுவதனால் அதன் அர்த்தத்தையும் முக்கியத்துவத்தையும் நாம் தெரிந்துள்ளோம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதுபோலவே இந்த ஜனவரி மாதத்தில் சீன மதத்தினர் மிகவும் சிறப்பாகவும் கோலாகலமாகவும் ஆடம்பரமாகவும் கொண்டாடப்படுகின்ற, உலகெங்கிலும் உள்ள சீனர்களால்
மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்ற இந்த சீன புத்தாண்டின் அர்த்தம் என்ன? கொண்டாடப்படுவதற்கான காரணம் என்ன? இந்த கொண்டாட்டம் உருவாகுவதற்கான கதைதான் என்ன என்று சற்று பார்ப்போம். இந்த சீன புத்தாண்டு உலகில் உள்ள சீன மத கலை கலாச்சாரத்தை பின்பற்றுபவர்களால் கொண்டாடப்படுகின்றது. இது பழங்காலத்திலே இருந்து கொண்டாடப்படுவதாக கூறுகின்றனர். இது அவர்களின் வாழ்க்கையின் வளர்ச்சிக்குரியதாக கருதப்படுகின்றது. உலகெங்கிலும் உள்ள சீனர்களால் கொண்டாடப்படுகின்ற இந்த சீன புத்தாண்டின் அர்த்தம் என்ன? இது கொண்டாடப்படுவதற்கான காரணம் என்ன? இந்த கொண்டாட்டம் உருவாகுவதற்கான கதைதான் என்ன என்று கொஞ்சம் பார்க்கலாம். இந்த சீன புத்தாண்டு உலகத்தில் உள்ள சீன மத கலை கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்களால் கொண்டாடப்படுது. இந்த சீன புத்தாண்டு பழங்காலத்திலே இருந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சீன புத்தாண்டு லூனார் கேலண்டர், அதாவது சந்திரனை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு நாள்காட்டியின் அடிப்படையிலேயே கொண்டாடப்படுது. இந்த நாளை ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல், அதாவது வசந்த கால விழா என்றும் சொல்வார்கள். இந்த நேரம் குளிர் காலமாக இருந்த பொழுதிலும் அது வசந்த கால விழா என்று சொல்லப்படுகிறது. காரணம், அது குளிர்காலத்தின் முடிவும் வசந்த காலத்தோட ஆரம்பம் கொண்ட ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அதனால அது வசந்த கால விழா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வாங்க இந்த சீன புத்தாண்டு உருவாகுவதற்கான புராண கதையையும் பார்க்கலாம். பழங்காலத்தில் சீனர்களிடையே ரொம்பவும் புகழ்பெற்ற புராண கதையில் வரக்கூடிய அசுரன்தான் நியான். நியான் அப்படின்னா வருடம் என்று அர்த்தமாகுது. இந்த நியான் என்ற அசுரன் அவர்கள் ஆசையாக வளர்த்து வரக்கூடிய கால்நடைகளையும் சரி பயிர்களையும் சரி தின்று விடுவதாக கூறப்படுது. அது மட்டும் இல்லாமல் புத்தாண்டுக்கு முன்பு வரக்கூடிய முதல் நாள், அதாவது ஈவ் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாளன்று மனிதர்களையும் கொன்று தின்பதாக சொல்கிறாங்க. இந்த நியான் என்ற அசுரன் மக்களுக்கு கொடுக்கிற துன்பத்தையும் பாதிப்பையும் தடுப்பதற்காக அந்த புத்தாண்டுக்கு முன்பே வரக்கூடிய நாளன்று, அதாவது ஈவ் அன்று அவங்களுடைய வீட்டு வாசலின் முன் பல வகையான உணவுகளை அந்த அசுரனுக்காக வைக்கிறாங்க. அதே வேளையில் புத்திசாலியான ஒரு வயதானவருடைய கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த நியான் என்ற அசுரன் பயங்கரமான சத்தத்தை கேட்டால் மிகவும் பயப்படுவதாகவும் அதனால் ரொம்பவும் சக்தி வாய்ந்த பயங்கர சத்தம் போடக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய பட்டாசுகளையும் வெடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவப்பு நிறத்தை கண்டால் பயப்படுவதாகவும் அதனால் மக்கள் சிவப்பு நிறம் கொண்ட விளக்குகள் துணிகளெல்லாம் தங்கள் வீட்டு வாசலில் ஜன்னல் கதவுகளெல்லாம் தொங்க விடுவாங்க. அதோடு சேர்த்து கண்டிப்பாக எல்லாருமே சிவப்பு நிற ஆடைகளை அணிந்து கொள்ளுவாங்க அந்த நாளன்று. இந்த சிவப்பு நிறத்தின் அர்த்தம் சந்தோஷம், கொண்டாட்டம் மற்றும் நல்ல பாக்கியத்தை கொண்டு வரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. சிவப்பு அப்படின்னு சொன்னால் அது சூரியனை குறிக்கிறது, நெருப்பை குறிக்கின்றது, நம்மளோட உடலில் ஓடக்கூடிய இரத்தத்தையும் குறிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூன்றுமே ஒரு மனிதனின் வாழ்க்கையோட சக்தி, அதாவது உயிராக கருதப்படுகின்றது. சிவப்பு நெருப்பை குறிக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அது பேர் ஆர்வம், உயிர் சக்தி மற்றும் புதுப்பித்தல் என்று பொருள்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் அல்லாது சிவப்பு நிற கவர்கூட்டில், அதாவது அங்பாவ் என்று சொல்வார்கள், பெரியவர்கள் இளைய தலைமுறைக்கு இந்த கவர்கூட்டில் பணம் வைத்தும் கொடுப்பார்கள். நல் வாழ்த்தும் மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வர வேண்டும், மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதங்களை கொடுத்து அந்த அங்பாவை அவர்களிடம் கொடுப்பார்கள். இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் இருக்குது. அதாவது இந்த லூனார் கேலண்டர், அதாவது சந்திரனை அடிப்படையாக கொண்ட இந்த நாள்காட்டி
12 ஆண்டுகளை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. 12 ஆண்டுகளோடைய சக்கரம் மீண்டும் மீண்டும் சுழன்று வரும். ஒவ்வொரு வருஷமும் ஒரு மிருகம் பிரதிநிதிக்கின்றது. அப்போது 12 ஆண்டுகளுக்கும் 12 மிருகங்கள் பிரதிநிதிக்கின்றது. அதன் அடிப்படையிலேயே ஒவ்வொருவருடைய ராசியையும் கணிக்கிறாங்க. எலி, காட்டு எருமை, புலி, முயல், டிராகன், பாம்பு, குதிரை, ஆடு, குரங்கு, கோழி, நாய் மற்றும் பன்றி என்று உள்ளன. சீன ஜோதிடர்கள் இதை கொண்டே ஒருவருடைய ஜாதகத்தை பார்க்குறாங்க. குறிப்பிட்ட ஒரு மிருகத்தின் குணாதிசயத்தை வைத்து அந்த ஆண்டில் பிறந்தவங்களோ அப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்தும் உற்றார் உறவினர்களோட சேர்ந்து சமைச்சு ஒன்றா அமர்ந்து சாப்பிட வேண்டும் அப்படின்ற ஒரு வழக்கத்தையும் கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் மேண்ட்ரின் ஆரஞ்சு பழத்தையும் உற்றார் உறவினர்கள், நண்பர்களுக்கு, அண்டை வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அதனுடைய காரணம் என்னவென்றால், ஆரஞ்சு என்ற அந்த வார்த்தை சீன மொழியில் உச்சரிக்கும் பொழுது அந்த வார்த்தை செல்வம் என்ற வார்த்தையின் உச்சரிப்புக்கும் ஏறக்குறைய ஒரே மாதிரியாக இருப்பதனாலும், அந்த ஆரஞ்சினுடைய சாயல் தங்க வர்ணத்தில் இருப்பதனால் இது செல்வத்தையும் தங்கத்தையும் பிறருக்கு கொடுத்தும் பெறுவதும் போல என கருதுகின்றார்கள். அனைவருக்கும் நிச்சயமாக மேண்ட்ரின் ஆரஞ்சு பழத்தை கொடுப்பார்கள். பழைய வருடத்தின் துரதிர்ஷ்டம் போய் புதிய வருடத்தோட அதிர்ஷ்டம் வர வேண்டும், ஆரோக்கியம், செல்வம், செழிப்பு பொங்க வேண்டும் என்று சீன புத்தாண்டு சீனர்களால் மிகவும் விமர்சையாகவும் கோலாகலமாகவும் கொண்டாடப்படுகின்றது. இப்படியாக ஜனவரி 1 கொண்டாடப்படும் புத்தாண்டாக இருக்கட்டும், அல்லது அந்த மதத்தின் அடிப்படையில் கொண்டாடப்படுகின்ற புத்தாண்டாக கூட இருக்கட்டும், அனைவரின் நோக்கமும் ஒன்றுதான். நம்முடைய கஷ்டங்கள், தடைகள் எல்லாம் நீங்கி புது ஆண்டில் சந்தோஷம், நல்ல அதிர்ஷ்டம், செல்வ செழிப்பு, ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும், வேலையில் முன்னேற்றம் காண வேண்டும், குடும்பத்தில் ஒற்றுமை பெருக வேண்டும், நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும். இதற்காக கடந்து முடிஞ்ச ஆண்டில் நடைபெறாத, கிடைக்கப்பெறாத புதிய ஆண்டில் பெற வேண்டும், அடைய வேண்டும், சாதிக்க வேண்டும் என்பதற்காக சிலர் தீர்மானங்களையும் எடுக்கிறாங்க. ஆனால் ஒரு சில மாதங்களுக்கு பிறகு அந்த தீர்மானத்தில் இருந்து விலகியும் விடுகிறார்கள். தீர்மானத்தை உறுதியாக கடைப்பிடிக்கிறதுல சவாலாக இருக்கிறதுனால, அது கஷ்டமாக உணர்றதுனால கைவிட்டு விடுகிறார்கள். அதனால நான் அடைய வேண்டியதில் தடை ஏற்படுகின்றது, தாமதம் ஆகுகின்றது, அல்லது நடைபெறாமலேயே போய்விடுகின்றது. ஆசை இருந்தும் அடைய முடியாமலேயே போய்விடுகின்றது. இதற்கு ஒரு சிறு கதை ஒன்றை கேட்கலாம். ஒரு ஊரில் ஒரு சிப்பி இருந்தார். அவர் ரொம்பவும் அழகான சிலைகளை செதுக்கக்கூடியவர். அவர் செதுக்கிற சிலைகளில் உயிரோட்டம் இருக்கும். அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவர். அவர் தெய்வத்தின் சிலையை செதுக்கினார் அப்படின்னா அந்த அளவுக்கு தெய்வீக தன்மை அந்த சிலையில் இருக்கும். அவருக்குன்னு ஒரு தனி திறமை இருந்தது. ஒரு கல்லை பார்த்தாலே போதும், அந்த கல்லை என்ன மாதிரியான சிலையாக செதுக்கலாம் அப்படின்னு அவருக்கு தெரிய வந்துவிடும். ஒரு நாள் அந்த சிப்பி ஒரு காட்டு பாதையில் நடந்து போய் கொண்டிருந்தார். வழியில் ஒரு இடத்துல ஒரு பெரிய கல்லை பார்க்குறாரு. அந்த கல்லுக்குள்ள ஒரு அழகான தெய்வ சிலை ஒளிந்திருப்பதாக அவருக்கு தோணுது. இந்த கல்லை நன்றாக செதுக்கினால் ஒரு தெய்வத்தோட சிலையை உருவாக்கலாம் அப்படின்னு சிப்பிக்கு தோணுனது. உடனே அந்த கல்லுக்கிட்ட போய் கேட்டாரு, நான் உன்னை ஒரு தெய்வத்தின் சிலையாக உருவாக்கட்டா அப்படின்னு கேட்டாரு. உடனே அந்த கல்லும் சரி என்னை செதுக்குங்க அப்படின்னு சொன்னிச்சு. உடனே அந்த சிப்பி உளியை எடுத்து அந்த கல் மேலே வச்சு டம்மு டும்முன்னு அடிக்க ஆரம்பித்தார். ஒரு சில அடிகளை கூட அந்த கல்லால் தாங்க முடியல. ஐயோ ஐயோ அம்மா, என்னை இந்த அடி அடிக்கிறீங்களே,
என்னால் தாங்க முடியலையே, என்னை விட்டு விடுங்க என்று அந்த கல் கதற ஆரம்பிச்சது. அதற்கு சிப்பி சொன்னாரு, கொஞ்ச நேரம் வழியை பொறுத்துக்கொள், அப்போ நான் உனக்குள்ள இருக்கிற அந்த தெய்வ சிலையை வெளியே கொண்டு வர முடியும். அப்புறம் எல்லோரும் உன்னை கையெடுத்து வணங்குவார்கள் என்று சிப்பி சொல்லி பார்த்தாரு. ஆனால் அந்த கல்லோ, என்னால் வழி தாங்க முடியாது, என்னை விட்டு விடுங்கள் அப்படின்னு கதறி அழுந்துச்சு. சரி என்று அந்த சிப்பியும் மேலும் எதுவும் பேசாமலே அந்த கல்லை அங்கேயே விட்டுட்டு போயிட்டாரு. அந்த கல்லை விட்டு கொஞ்ச தூரம், ஒரு 10 அடி தூரத்தில் வேறு ஒரு கல்லையும் பார்த்தார். அந்த கல்லுக்குள்ளும் ஒரு தெய்வத்தோட சிலை ஒளிந்திருப்பதையும் பார்த்தார். இந்த கல்லுக்கிட்டையும் கேட்டார், உன்னை நான் ஒரு தெய்வ சிலையாக செதுக்கட்டுமா என்று. அந்த கல்லும் கண்டிப்பாக, தாராளமாக என்னை செதுக்குங்க அப்படின்னு சொன்னிச்சு. சரி, அப்படி உன்னை நான் செதுக்கிறதுக்கு சில நாட்கள் ஆகலாம். அது வரைக்கும் உன்னை நான் பல முறை உளியால் அடித்து செதுக்க வேண்டியிருக்கும். உன்னால் அந்த வழியை பொறுத்து கொள்ள முடியுமா என்று அந்த கல்லிடம் கேட்டார். தாராளமாக முடியும், என்னை செதுக்குங்கள் என்று அந்த கல் மீண்டும் சொன்னது. உடனே அந்த சிப்பியும் வேலையை ஆரம்பித்தார். வேலையை சீக்கிரமாக முடிச்சு விடலாம் அப்படின்னு நினைத்தாரு. ஆனால் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட 6 நாட்கள் அந்த கல்லை செதுக்கி அழகான ஒரு தெய்வ சிலையை உருவாக்குனார். பார்க்கவே ரொம்பவும் தெய்வீகமாக இருந்தது அந்த சிலை. ஒரு சிப்பி காட்டு பாதையில் ஒரு கடவுள் சிலையை உருவாக்கியிருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சு அங்கே போகக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த சிலையை வணங்க ஆரம்பித்தாங்க. நாளுக்கு நாள் அந்த இடத்துல கூட்டமும் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த சிலைக்கு மாலை இடுறதும், பால் அபிஷேகம் செய்வதும், தேன் அபிஷேகம் செய்வதும் இப்படிலாம் நடக்க ஆரம்பிச்சது. அந்த சிலைக்கு கோவிலும் கட்டுனாங்க. நான் என்ன வேண்டினாலும் இந்த கோயிலில் அப்படியே நடக்கிறது அப்படின்னு சிலர் சொல்ல மக்கள் கூட்டம் மேலும் கூட ஆரம்பித்தது. அப்போ தான் இந்த தெய்வத்திற்கு தேங்காய் உடைக்கணும்னு நினச்சாங்க மக்கள். கொஞ்ச தொலைவில் ஒரு கல்லை இருக்கிறதையும் பார்த்தாங்க. அந்த கல் தான் முதல்ல சிப்பி சிலையாக செதுக்கலாம் என்று நினைச்ச கல் அது. அந்த கல்லை கொண்டு இப்போ இந்த சிலையின் முன்னால் வைத்து அதன் மேலே டமார் டமார் என்று தினமும் தேங்காய்களை உடைக்க ஆரம்பித்தார்கள். ஐயையோ வலி தாங்க முடியலையே, ஐயையோ வலி தாங்க முடியலையே என்று அந்த கல் கதற ஆரம்பித்தது. அப்போ தான் அந்த கல் யோசித்ததாம், அன்னைக்கு அந்த சிப்பி என்னை சிலையாக செதுக்கும் பொழுதே நான் அந்த வலியை தாங்கி இருந்தேன்னா இப்போ காலம் முழுக்கும் தேங்காய் உடைக்கிற கல்லாக நான் மாறியிருக்க மாட்டேன். அன்னைக்கு நான் அந்த வலியை பொறுக்காததுனால இன்னைக்கு தண்டனையா காலம் முழுக்க என் மேலே தேங்காய்களை உடைக்கப்படுகின்றது. தன்னைத்தானே நொந்து கொண்டதாம் அந்த கல். அதுபோல தாங்க இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு இலக்கை நோக்கி முன்னேறக்கூடியவராக இருக்கலாம். ஆனால் இப்போது அதனுடைய பாதை ரொம்பவும் கடினமாக தெரியலாம். ஐயையோ என்னால் இந்த வலியை தாங்க முடியலையே அப்படின்னு முயற்சியை கைவிட்டீர்கள் என்றால் காலம் முழுவதும் தேங்காய் உடைக்கிற கல் மாதிரி இருக்க வேண்டிதான். இன்னும் கொஞ்சம் தூரம்தான், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் வலியை தான் தாங்க வேண்டும் அப்படின்னு இன்றைக்கே அந்த வலியை நம்ம தாங்க ஆரம்பிச்சிட்டோன்னா சில மாதங்களோ அல்லது வருடங்களுக்கு பிறகு நம்மளுடைய இலக்கை நம்மளால் அடைய முடியும். உங்கள் இலக்கை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா எப்படி அந்த கல்லை தெய்வ சிலையாக வணங்கினாங்களோ அந்த மாதிரி நாளைக்கு உங்களையும் வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். வழிதாங்க வெற்றியோட ரகசியம். இன்னைக்கு உங்கள் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்கள் எல்லாம் ஜாலியாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். நான் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணுமா, உழைக்கணுமா என்று நினைக்க தோணும். உங்களுடைய இலக்கை நோக்கி செல்லும் பயணத்தில் தேவையில்லாத கேளிக்கைகளுக்கும் தேவையில்லா தூக்கத்திற்கும் சோம்பேறித்தனத்திற்கும் இடம் கொடுக்கக்கூடாது.
இலக்கை நோக்கி முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். மிக விரைவில் நம்மளுடைய இலக்கையும் நம்ம அடைஞ்சிடலாம். புதியது பழையதாக மாறுவதும் பழசு புதுசாக மாறுவதும் இயற்கையின் நீதி. பழைய வருடம் கடந்து விடை பெற்று கொண்டது. இந்த புதிய வருடமும் தொடங்கி 1 மாதங்கள் ஆயிற்று. ஒரு வருடம் முடிகின்றது என்றால் நமக்கு ஒரு வயது ஏறுகிறது என்றுதான் அர்த்தம். காலச்சக்கரம் தொடர்ந்தும் சுழன்று கொண்டு தான் இருக்குது. காலத்தின் சுழற்சியில் நாமும் சுழன்று கொண்டு தான் இருக்கிறோம். இந்த புதிய வருடத்தில் முதல் நாள் அனைவரும் உற்சாகமாக வரவேற்பதும் ஆர்வத்தோடும் கொண்டாடுவதும் எல்லா காலமும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. இந்த மனித கலாச்சாரமாக ஆகிவிட்டது. வருடத்தில் முதல் நாள் ஆனந்தமாக அமைஞ்சிருச்சுன்னா வருடம் முழுதும் வசந்தமாகவே இருக்கும் அப்படின்றது பொதுவான ஒரு நம்பிக்கை. அதனால் அந்த முதல் நாளில் நாம் செய்யக்கூடிய செயலில் ரொம்பவும் கவனம் செலுத்துகிறோம். புண்ணிய காரியங்கள், இறை வழிபாடு, தான தர்மங்கள், உயர்ந்த செயல்கள், மங்களகரமாக துவங்குறவங்க பலர் இருக்கிறாங்க. இறை சிந்தனையோட மேன்மையான செயல்களையோடையும் தொடங்குவாங்க அந்த முதல் நாள். இறை சிந்தனையோட மேன்மையான செயல்களோட தொடங்கப்படுற நாளானது இயல்பாகவே நல்ல நாளாக அமைஞ்சுவிடும் அப்படின்றது நம்பிக்கை. நாம் என்ன செய்கிறோம் அப்படின்றத விட வாழ்க்கையில் நாம் எந்த திசையை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம் அப்படின்றது தான் கேள்வி. நம்மளுடைய எண்ணங்களின் அடிப்படையில் தான் நம்மளுடைய வாழ்க்கையும் உருவாக்கப்படுகின்றது. அதனால தான் எண்ணம் போல் வாழ்வு என்றும் சொல்கிறாங்க. சூழ்நிலைகளாலும் அல்ல மனிதர்களாலும் நாம் பாதிப்பதில்லை. மாறாக நம்மீது நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையே நம்ம மிகவும் பாதிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய திருப்பம், ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய துவக்கம், ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய விடியல். இவ்விதமாக நம்ம சிந்திச்சோன்னா வருடம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் வரலாற்றில் ஒரு நாளாக அமைந்துவிடும் என்பது நிச்சயம். கடந்து முடிஞ்சதெல்லாம் நமக்கு மேலும் நல்ல முறையில் நம்மளை திருத்தி அமைக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாகவே நாம் கருத வேண்டும். இந்த விதமாக நாம் நேர்மறையாக சிந்திக்கிறதுக்கு அஸ்திவாரமாக இருப்பது நாம் உருவாக்கக்கூடிய எண்ணங்களே ஆகும். நம்மளுடைய எண்ணத்தின் மீது நமக்கு முழு ஆதிக்கம் வேண்டும். உயர்ந்த எண்ணங்களின் அடிப்படையில் நம்மை சுய ஆட்சி புரிந்து நம்மளுடைய வாழ்க்கையை ஆனந்தமயமாக ஆக்க வேண்டும். இந்த உடலை நன்கு பராமரிக்கிறது போல மனதையும் பராமரிப்போம். எண்ணங்கள் என்ற விதையையும் நன்கு பராமரிப்போம். ஆன்மீக அடிப்படையில் நாம் எல்லாம் சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வித்தியாசம் போய்விடும். ஒற்றுமை வளரும். வானத்தில் வர்ணங்களாக தோன்றப்படக்கூடிய வானவில் தற்காலிகமானது. ஆனால் அந்த வானமே நிலையானது. அந்த வானத்தை போல ஒரே நிலையில் உறுதியாக இருக்கும் கலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கை என்பது ஒரு நாடகம். இந்த நாடகத்தோட இயக்குனர் இறைவன். அவர் அந்த வசந்த காலத்தில் நமக்கு மலர்களை அனுப்புகிறார். ஒவ்வொரு காலையும் சூரியன் உதயத்தை அனுப்புகிறார். நாம் மனமிட்டு பேசுவதை அவர் காது கொடுத்து கேட்கிறார். அவர் நமது இதயத்தில் வாழ்கிறார். அவருக்கு நம் மீது அன்பு உண்டு. எப்பொழுதும் ஆன்மீக சக்தியை எப்பொழுதும் அளித்து கொண்டே இருக்கிறார். நமது கண்ணீரை துடைத்து விடுகின்றார். இருட்டில் ஒளியாகி வழிகாட்டுறாரு. கடவுள் தந்த இந்த வாழ்க்கையை வர்ணம் தீட்டிக்கொண்டே இருப்போம். அப்பொழுது வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்றது நிச்சயம். வருடம் என்கின்ற பொழுது இந்த புதுமை என்னுடைய கையில் தான் தங்கியிருக்குது. நான் எவ்வளவுக்கு இந்த புதுமையை உருவாக்குறேனோ எனக்குள்ள அப்போ தான் இந்த புதிய வருடம் எனக்கு ஒரு புதுமை மிக்கதாக அமையும். மற்றபடி இந்த உலகம் காலம் போக போக பழசாகி கொண்டு தான் போகிறது. அதாவது எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் அது பழசாக வேண்டும் என்பதுதான் நீதி. அதற்கேற்ப இந்த உலகமும் காலத்துக்கு காலம் அது பழசாகிக்கிட்டே செல்லும். நான் இந்த புது வருடத்தை புதுசாக கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொன்னாக்கா அது என்னுடைய கையில் தான் தங்கியிருக்கு.
புதுமை எப்படி நமக்கு ஒரு புதுமையை கொடுக்கிறது என்றால், நான் கிரகிக்கின்ற தெய்வீக தன்மையின் அடிப்படையில் தான் இருக்குது. இதில் என்னுடைய ஆர்வம், உற்சாகம், இதுதான் என்னுடைய புதுமை. இந்த ஆர்வம், உற்சாகம் வீணான எதிர்மறையான ஆதிக்கத்திற்கு உள்படுகின்ற பொழுது இந்த ஆர்வமும் உற்சாகமும் இல்லாமல் போய்விடுகிறது. நம்மளுடைய எண்ணங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். எந்த அளவுக்கு சாத்தியமோ அந்த அளவுக்கு நாம் தெய்வீக குணங்களை கிரகிக்க வேண்டும். அதற்கு நான் என்னை பற்றி நான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் யார், எனக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றது முதல்ல நான் தெரிஞ்சிருக்க வேண்டும். என்னுடைய பகுத்தறிகிற அந்த சக்தியை பயன்படுத்தி இது வீணான சிந்தனையா இல்லை வீணான உணர்வா, இது எதிர்மறையான சிந்தனையா அப்படின்னு நம்ம இனம் காண வேண்டும். அல்லது சாதகமான எண்ணங்களா அப்படின்னும் நம்ம பார்க்கணும். என்னுடைய பகுத்தறிகிற சக்தியை பயன்படுத்தி இதுதான் வீணான சிந்தனை, வீணான உணர்வுகள், இதுதான் எதிர்மறையான சிந்தனை அப்படின்னு அடையாளம் காணணும். சாதகமான எண்ணங்களையும் அடையாளம் காணணும். அதை அனுமதிக்கின்ற பொழுது, இப்படி நாம் எதிர்மறையான சாதகமான எண்ணங்களை நம்ம இனங்கண்டு அதை நாம் அனுமதிக்கின்ற பொழுது தான் இது என்னுடைய தெய்வீக குணங்களுக்கு அடிப்படையாக அமையுது. எந்த அளவுக்கு சாதகமான எண்ணங்களை கிரகிக்கிறோமோ அந்த அளவுக்கு தெய்வீக குணங்களை நம்மளால் கிரகிக்க முடியும். இந்த தெய்வீக தன்மைத்தான் என்னுடைய புதுமை. ஆனால் இன்றைய காலத்தில் தெய்வீக குணங்களை கிரகிப்பது என்பது அவ்வளவு சுலபமாகவும் இல்லை. நமக்கு தெரியும், 20-30 ஆண்டுகளுக்கு முன் உள்ள மாதிரி இந்த உலகம் இப்பொழுது இல்லை. விஞ்ஞான முன்னேற்றத்தின் அது வீழ்ச்சி பாதைகள்தான் மேலும் மேலும் செல்கின்றது. ஆனால் எப்போ என்னுடைய மனநிலையை நான் புரிந்துக்கிட்டு அதை பாசிட்டிவாக, அதாவது சாதகமாக மாற்றனோ அந்த அளவுக்கு தான் என்னால் தெய்வீகத்திற்கு பிறப்பு கொடுக்க முடியும். நான் தெய்வீகத்தை கிரகிக்கும் பொழுது தான் இந்த புதிய வருடத்தை புதுமையாக சிறப்பான ஆண்டாக என்னால் மாற்றி அமைக்க முடியும். ஆகவே இந்த புது வருடத்தில் உலகத்தில் உள்ள துன்பத்தை எடுப்பதற்கு உலகத்தோட நிலைமையை காரணமாக சொல்லி மீண்டும் மீண்டும் துன்பத்தை எடுத்து என்னுடைய புதுமையை வீணாக்கி கொள்ளக்கூடாது. காரணங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தால் தீர்வுகள் ஒரு பொழுதும் கிடைக்காது. என்னுடைய மனநிலையை, மன வலிமையை பயன்படுத்தி அதனை சாதகமாக மாற்றி வெற்றி கொள்கின்ற பொழுது, எனக்குள்ள புதுமையை கொண்டு வரும் பொழுது, அதை பராமரிக்கும் பொழுது புதுமையான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். கடவுள் தந்த இந்த அழகிய வாழ்க்கையை நாடகத்திற்கு வர்ணம் தீட்டிக்கொண்டே இருப்போம். புதுமைகள் தொடரட்டும், மாற்றங்கள் மலரட்டும். நம்மோடு பல பயனுள்ள விஷயங்களை பகிர்ந்து கொண்ட திருமதி லட்சுமி அவர்களுக்கு நன்றி. இனிவரும் வாரங்களிலும் மேலும் பல சிறப்பான அங்கங்களோடு உங்களுக்கான நேரத்தில் மலேசியாவில் இருந்து உங்களை சந்திக்க உள்ளோம். எங்களுடன் இணைய மறவாதீர்கள். இதுவரை விடைபெற்றுக் கொள்வது நான் ஷாமினி மாரியப்பன். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.